இந்த சப்டைட்டில் பார்த்த உடனே நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் ஏற்படும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த காணொளியில முழுக்க முழுக்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, நெறைய பேரு அதுல ஒரு சில பேர் வந்து தொடர்ச்சியா வந்து என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, கனவுல வந்து சர்ப்பம் வந்து வருது. YouTubeல தேடுனாலே உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்களே வந்து சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம் யூடியூப்ல. என்ன சர்ச் பண்ணி பார்க்கலாம்னா, ஏன் கனவுல வந்து பாம்புகளா வருது? ஒரு விஷமுள்ள பாம்பு. ஆனா என்ன வந்து கடிக்கல. பாதி பேருக்கு வந்து கடிச்சிருக்கு. இல்ல வந்து யாரையோ தொரத்திக்கிட்டே போகுது. கனவுல வந்து என்ன தொரத்திக்கிட்டே வருது. இல்ல என் பின் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு நம்ம கனவுல நெறைய வாட்டி வந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு யாருன்னு தெரியல. எனக்கு வர கால்ஸ் எல்லாம் வந்து ஒரு போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த விஷயம் இந்த இந்த காணொளி நான் பதிவு பண்றதுக்கு காரணமே இது எல்லாமே என் தலைவன் முருகப்பெருமான் அருள் இல்லாம நான் வந்து பதிவு பண்ண மாட்டேன். அவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் எல்லாத்தையும் மக்களுக்கு வந்து தெரிவிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தான் நானே வந்து பதிவு பண்ணியிருக்கேன். நானே வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணியிருக்கேன். எதுக்கு நமக்கு கனவுல பாம்பு வருதா? இல்ல நல்லதா? இல்ல கெட்டதா? ஒரு சில பேர் அது கெட்டதா வந்து கருதினாலும், இன்னொரு சில பேர் வந்து அது பாசிட்டிவிட்டியா மக்களுக்கு வந்து சொல்றாங்க. சரி, என்னதான் பாசிட்டிவிட்டியா சொன்னாலும், இதுல வந்து ஒரு டீப்பரான ஒரு இன்ட்யூஷன் என்ன? இந்த பாம்பு வர்றது வந்து நல்லதா? இல்ல கெட்டதா? இல்ல வந்து நமக்கு ஏதாவது சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஏதாவது இதுல இருக்கா? அப்படின்னா, ஒரு 5 பேர் இல்ல 6 பேர் தொடர்ச்சியா வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸ்லேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வந்து நான் முருகப்பெருமானை வந்து வழிபாடு பண்றேன். செவ்வாய்க்கிழமை எனக்கு வந்து நல்லபடியா இருக்கு. நான் வந்து 6 வெற்றிலை தீபம் போடுறேன். ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விஷயமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பிட்ட தனமா வந்து என்கிட்ட அகைன் அண்ட் அகைன் வந்து சொன்னது என்னன்னா, என் கனவுல வந்து அதுவும் செவ்வாய்க்கிழமை அதுவுமா வந்து எனக்கு அன்னைக்கு நைட்டு நான் முருகன் கோயிலுக்கு வந்தேன். வந்து படுத்துட்டு நான் வந்து கனவுல வந்து திடீர்னு வந்து எனக்கு என்னை வந்து ஒரு நான் வெளியே போயிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து என் பின்னாடியே வந்து ஒரு சர்ப்பம் வந்துட்டு இருக்கு. எல்லாரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா பாம்புமா அப்படின்னு சொல்லும்போது, இது நான் ஏஞ்சிக்கும் போது இது வந்து ஒரு ட்ரீமா தான் இருக்கு. நான் வந்து பயப்படல. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் செவ்வாய்க்கிழமை அதுவுமா வந்து எனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. இன்னொருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வந்து கடிச்சிட்டு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நானே அதை பிடிக்க போனேன். ஒரு கனவு. 2வது வந்து என் வீட்ல சுத்தி பாம்பா இருக்கு. அதுல நடுவுல நான் மட்டும் இருக்கேன். கத்துனாலும், கதறினாலும் யாருமே என்ன வந்து காப்பாத்தல. இது என்னவா இருக்கு? நான் தவிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு. இதுல நமக்கு நடந்த விஷயத்த நான் வந்து சொன்னோம் அப்படின்னா, நம்ம கோயில்ல முருகப்பெருமானுக்கு வந்து முதல் நாள்ல நான் முருகப்பெருமான் நம்ம தலைவனை வந்து பிரதிஷ்டை செய்யும்போது, பிரதிஷ்டை செய்யற அந்த நாளும் செவ்வாய்க்கிழமை அதுவுமா நான் வந்து நான் பிரதிஷ்டை செய்றேன். செய்யும்போது பின்னாடி அப்படியே வந்து ஒரு இது வந்து தற்செயலா நடக்குது. தற்செயலாவோ இல்ல வந்து ஒரு இறைவனின் அருளோ அது வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னால அத பார்த்த உடனே என்னால வந்து அது ஒரு கன்டினியூஸா வந்து என்னால அந்த மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பிரதிஷ்டை செய்யற காலையில முருகப்பெருமானும் என் தலைவன் வந்து இங்க பிரதிஷ்டை செய்யறோம் கோயில்ல பிரதிஷ்டை செஞ்சு என் கண்ணுல தென்படுது ஒரு நாகம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 அடி உள்ள ஒரு நாகம். நல்ல ஒரு ஒரு வயது கூடிய ஒரு பாம்பா தான் இருக்கும். அந்த நாகம் அந்த சர்ப்பம் வந்து அப்படியே கீழே அப்படியே அந்த புல்வெளியில இருந்து அப்படியே மேல வர முயற்சி செய்யுது. முயற்சி செஞ்ச உடனே ஒரே நிமிஷம் தான் நான் நினைச்சது, தலைவா முருகா அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். எதுக்கு இந்த விஷயம் என் கண்ணில் தென்படுது? இது வந்து நான் அப்போ வந்து எதுவுமே என் மைண்ட்ல வந்து அந்த ஐடியாலஜி எதுவுமே வரல. நல்லதா கெட்டதா இது எதுக்காக இது வருது அப்படின்னு எந்த ஒரு ஐடியாலஜியுமே இல்லை. நான் ஒரே நிமிஷம் மனசுல வந்து வச்சது என்னன்னா, தலைவா முருகா எனக்கு ஏன் இப்படி வந்தது? அடுத்த நொடி நான் வந்து முருகனை பார்த்துட்டு நான் இப்படி திரும்பும் போது அந்த சர்ப்பம் அந்த இடத்துல இல்லை. இது ஃபர்ஸ்ட் நம்ம பிரதிஷ்டை முருகப்பெருமானை செஞ்சும் போது அது செவ்வாய்க்கிழமை நாள் தான். 2வது அதே மாதிரி திரும்பியும் வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலை சுத்தி ஒரு ரவுண்டு அந்த பாம்பு வந்து அந்த அதே சர்ப்பம் தான், அதே நாகம் தான் சுத்தி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு. மேல இருந்து பார்க்குறேன், சுத்தி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இது எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சதுன்னா, என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, என் மனைவி வந்து பார்க்குறாங்க, என் பொண்ணுக்கு வந்து தெரிய வருது. ஆனா இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, யாரையுமே இது வரைக்கும் அந்த சர்ப்பம் யாரையுமே எதுவும் பண்ணல. வீட்டு வாசப்படி வரைக்கும் வந்த சர்ப்பம் யாரையுமே எதுவும் பண்ணல. பல சிந்தனைகள் என் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருந்தது. இது வந்து ஏதாவது ஒரு நம்மளை குறிக்குதா, இன்டிமேஷன் பண்ணுதா, ஏதாவது நமக்கு சொல்ல வராங்களா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல. இது அப்படியே நான் விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறமா தொடர்ச்சியா செவ்வாய்க்கிழமை தான் நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சது வந்து, திரும்பி போன செவ்வாய்க்கிழமை வந்து நான் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த பாலை வந்து குடிக்கிறதுக்காக அந்த பாலை குடிக்கிறதுக்காக வந்ததா இல்லை அந்த அந்த நம்ம அபிஷேகம் பண்ற நீர் அப்படியே வந்து அங்க செடியில அப்படியே போகும்போது அந்த இடத்துல இருந்து நான் ஒரு சர்பத்தை திரும்பி அதே நாகம் தான் நான் வந்து பார்த்தது. ஒரு 6 அடி இருக்கும். இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பக்தர்கள் எல்லாரும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்.
இந்த நாகதோஷம் இருக்கிறவங்க, ஜாதக ரீதியாக வந்து சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க, இல்லை வந்து என்ன தோஷமானா இருக்கட்டும், ஆனால் குறிப்பிட்ட ஒரு வகையில் கனவழியா இல்லை வந்து ஒரு என்ன விஷயமானா இருக்கட்டும், நான் வந்து தலைவர் முருகப்பெருமான்கிட்ட கேட்டு ஒரு விஷயம் உணர்த்தின விஷயத்த நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். இதில் என்கிட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு நடந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இது நாளைக்கு இந்த பார்க்குற வீடியோவில் நாளைக்கு சில பேர் அந்த விஷயம் செய்யாமல் இருப்பீங்க, ஒரு தவிர்ப்பீங்க அப்படிக்குதான். உங்களுக்கு உங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு பாம்பு வந்து வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அடிக்காதீங்க. அது நல்ல பாம்போ இல்லை வந்து வேற ஏதாவது பாம்போ, இது எந்த ஒரு பாம்பாக இருந்தாலும் வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்கிற வீட்டில் அதை வந்து அடிக்காதீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கூட சொல்லுவீங்க, அதை நாங்கள் குலதெய்வமாக நாங்கள் மதிக்கிறோம். புரியுது, கரெக்ட். பாதி பேர் அதை வந்து குலதெய்வமாக நம்ம மதிக்கிறோம், பாதி பேருக்கு அது ஏறாது. பார்த்த உடனே ஒரு அச்சம் ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதை அடிக்க தான் செய்வாங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்னு இந்த வீடியோவில் நான் கடைசியில் சொல்கிறேன். இந்த அடித்ததால் என்னென்ன பலன்கள் இல்லை, என்னென்ன பின்விளைவுகள் நீங்கள் வந்து அதை அனுபவிப்பீங்க, இது எவ்வளோ நாள் எந்தெந்த வம்சத்துக்கு வந்து தொடரும்ங்கிற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் அடிக்காமல் என்ன செய்யலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அதை விரட்ட பாருங்கள். விரட்ட பார்த்துட்டு உங்கள் வீட்டில் சப்போஸ் வந்துருச்சு, இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துலையோ வந்து நுழைஞ்சிருச்சு, எனக்கு பார்க்க பயமாக இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வனத்துறைக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு ஸ்னேக் டிபார்ட்மெண்ட் வந்து உங்கள் அந்த பாம்பு வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. இதை தான் நீங்கள் செய்யணும். யாரும் வீட்டில் வந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அடிக்கிறதோ, அதை வந்து பாதி பேர் வந்து சொல்லுவாங்க, அடிச்சுட்டு அதை கொளுத்தி விட்டுட்டா நமக்கு அந்த கர்மா வராது, அதோட பிறவி இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்வாங்க. நீங்கள் பாம்பை அடிச்சிங்களா, மந்திரம் உங்களுக்கு வந்து ஒரு தெய்வீக ஆற்றல் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடும். நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் வந்து தெய்வசக்தி நீங்கள் வர வச்சாலும், உங்கள் குலதெய்வத்தை வர வச்சாலும், நீங்கள் ஒன்ஸ் அந்த ஒரு சர்பத்தை நீங்கள் வந்து துன்புறுத்திட்டு இல்லை அந்த சர்பத்தை வந்து நீங்கள் வந்து கொன்னுட்டீங்க அப்படின்னாலே உங்கள் டைம் இனிமேல் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் அர்த்தம். இது ஓப்பனாக சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. இது எத்தனை பேர் வந்து மறைச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. சொல்ல வேண்டிய கடமை இதுதான். இந்த நல்லது சுத்தமாக கிடையாது. அப்படி ஏதாவது நல்லது நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அழிச்சிடுங்க உங்கள் மனசுலேருந்து. நீங்கள் பாம்பை நீங்கள் அடித்தாலே அன்னைக்கு உங்கள் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் சும்மா செக் பண்ணி மட்டும் பாருங்கள். நீங்கள் அடித்து உங்கள் வாழ்க்கை எப்படி மட்டும் இருக்கிறது மட்டும் பாருங்கள். நிறைய பேர் அடிச்சிருப்பீங்க, கொண்டிருப்பீங்க. இப்படி பார்க்குற வீடியோவில் இருக்கவங்க சொன்னால் கூட கமெண்ட்டில் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி நடந்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு துன்பம் நீங்கள் இன்றைக்கும் மறக்க முடியாத துன்பம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அப்படி இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா 4 பேர் பார்த்து அது தெரிஞ்சுப்பாங்க. சரி, அடித்தாச்சு, இது அடித்து நமக்கு வந்து தெய்வாற்றல் இருக்காது, இறைவன் நம்ம வீட்டில் இருந்து போயிடுவாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறமா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த பாம்பை அந்த நாகத்தை நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த உங்களோட வாரிசு தொடங்கி அது வாரிசு எத்தனை ஜென்ரேஷன் நீங்கள் போனாலும் அந்த தோஷமானது, அந்த தவறானது உங்கள் வாழ்க்கையில் ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு சொல்கிற ஒருத்தவங்க வீட்டில் பாம்பு அடிச்சிட்டாங்க, சப்போஸ் கொண்டுட்டாங்க அப்படின்னா மீண்டும் 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 அந்த சர்பம் அவங்க கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கும். வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு ஆட்கள் மூலியமாக அந்த கண்ணில் தென்பட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நான் இந்த ஒரு ப்ரூஃப், நான் ஒரு விஷயம் நடந்தது உண்மையாக நான் சொல்கிறேன். பாம்பை அடித்து இன்றைக்கும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறாமல் அவங்க வம்சாவளியே இன்னைக்கு வந்து அழிஞ்சு ரோட்டுக்கு கூட வரல. அந்த வம்சத்தில் ஒருத்தம் கூட இன்னைக்கு உயிர் மிஞ்சலை. அது தெரியுமா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா நடந்திருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன் நம்ம முன்னோர்கள் வந்து நாகத்தை வந்து வழிபாடு செஞ்சாங்க, அது மூலம் புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு கனவுல வருதா, பாசிட்டிவா நெகட்டிவோ, அதை அந்த சாப்டர் விட்டுடுங்க. வீட்டில இருந்து நீங்கள் யோசிக்கிறத விட்டுடுங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணுறதை விட்டுருங்க. பாம்பை பார்த்துட்டிங்களா, பாம்பு கனவுல வந்துருச்சா, இல்லை எங்கேயாவது பார்த்துட்டிங்களா, உடனே நீங்கள் நாகர்கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியல அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை ஏதோ உங்கள் வீட்டில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து முருகன்கிட்ட வந்து மனசார வேண்டிக்கிங்க. இதுவுமே அந்த உயிரினத்தை நான் வந்து பார்க்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிங்க. இவ்வளோதான் சிம்பிள். நீங்கள் அடிக்கவோ துன்புறுத்தாதீங்க. இந்த நாகத்தை அடித்து ஒருத்தவங்க வாழ்க்கையில் ஒரு வம்சம் கூட அவங்க கடைசி வம்சம் வரைக்கும் உயிர் இழப்பை நான் வந்து பார்த்துருக்குறேன். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. எந்த நேரத்தில் நீங்கள் அடிப்பீங்க, இந்த நேரம் நமக்கு வந்து அது நெகட்டிவாக கூட இருக்கலாம். இந்த காலம் தான் எல்லாரையும் முடிவு பண்ணணும், இது உண்மைதான். அந்த நேரத்தில் அது நல்லதும் உங்களுக்கு உருவாக்கி தரும், கெட்டதும் உருவாக்கி தரும். அந்த டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அடிச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா திரும்பி ஃபீல் பண்ணுறதுக்கான நாள் திரும்பியும் வராது. அதுக்காக தான் முருக பக்தர்கிட்ட ஒரு வேண்டுகோளை நான் சொல்லிடுறேன்.
நீங்கள் சர்பத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அச்சம் படுறீங்க, ரைட், ஓகே. வனத்துறைக்கு ஃபோன் போட்டு நீங்கள் அதை ரெஸ்கியூ பண்ண பாருங்கள். இல்லைனா வீட்டிலேருந்து விரட்டி விட பாருங்கள். அதில் தப்பு கிடையாது. நீங்கள் அடிச்சிட்டீங்க, எது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறதே வராது. வீட்டில் இருக்கிற தெய்வ சக்தி உங்கள் வீட்டை விட்டு வெளியே போய்விடும். இதுதான் முற்றிலும் உண்மை. இந்த பதிவு முக்கியமான ஒரு பதிவை நான் பதிவு செய்யணும்னு நினச்சேன். என் தலைவர் முருகப்பெருமான்கிட்ட தான் அனுமதி வாங்கிட்டு நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இதை குறித்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் வந்து நான் சந்திக்கிறேன். தலைவன் முருகனுக்கு நன்றி.